அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, கேளடா மானிடவா குழந்தை வளர்ப்பும் பெற்றோரும் இந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பிருந்தா சேது அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுனா, இந்த புத்தகம் படிக்கும்போது வந்து ஒவ்வொரு நாளும் மனதுக்குள்ளே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. நாம் ஆணாக பிறந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்த பாதையை வந்து நினைக்கும்போது உண்மையிலே நாம் செய்த தவறுகளை வந்து அது வந்து ரீகால் பண்ணுற மாதிரியும், அனைவரும் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல். முக்கியமாக திருமணமான பெண்கள், ஆண்கள், குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து வாசிக்க வேண்டிய ஒரு நூல். இப்போ பெரியார்னா வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பெரியார் கூட பெண்களை தான் வந்து கர்ப்பப்பையை வந்து அறுத்தெறிங்க, கிராப் வெட்டிங்க, ஆண் போல மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையோடைய விதிப்படி ஆண் பெண் இந்த உருவமைப்பு எல்லாமே வந்து அது இயற்கையோட விதிப்படி நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதன் பிறகு சமூகத்தில் வந்து செயல்படும் போது இருபாலரும் சமம் என்ற ஒரு இடத்தை நோக்கி நம்ம வந்து போக வேண்டும் அப்படின்றது தான் புத்தகாசிரியருடைய கனவாகவும் இருக்குது. அதுதான் வந்து எல்லாருடைய இதுவாகவும் இருக்குது. ஆனால் என்னதான் நம்ம பேசினாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இன்னமும் இருக்குது, நிறைய இருக்குது. கிராமங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதில் வந்து நிறைய வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து இந்த புத்தகம் முழுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை ஆண் என்பவன் எப்படி வந்து பார்க்கப்படுறான், ஆண்கள் வந்து வலிமையானவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வேலைகளில், வீட்டு வேலையில் ஒட்டுமொத்தமாக எல்லா வேலைகளையும் கிட்டத்தட்ட 98 விழுக்காடுக்கு மேலே பெண்கள் தான் செய்கிறாங்க. அது வந்து பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம். ஆண்கள் வலிமையானவங்கன்னு சொன்னாலும் கூட அவர் வந்து ஒரு நோயாளியாக தான் இருக்கிறாரு வீட்டில் அப்படின்ற இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. உண்மைதானே. சாப்பிட்ட தட்டை எடுத்து கூட சில பேர் வந்து வைக்கிறதில்ல, கழுவுறதில்ல. இப்படி எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக வந்து குழந்தைகள் பற்றின பார்வையில் வரும்போது எப்படி வந்து நாம் வந்து குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க.